அன்புடன் கோல்ஸ் கிச்சன். நாம இன்னைக்கு பார்க்க போகிறது சில்லி சிக்கன் ரெசிபி தான். சாஸ் தான் யூஸ் பண்ணாமல் கம்மியான இன்க்ரீடியன்ட் வச்சு எப்படி டேஸ்டியாக செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க செய்யலாம். முதல்ல சிக்கனில் மசாலா தடவி ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். எலும்பில்லாத சிக்கன் தான் இந்த டிஷ்க்கு நல்லாயிருக்கும். முதல்ல ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கடைசியாக தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துட்டு இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு பேன் சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்தால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கும்போது மேலே தெரிக்கும். அதனால் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பொன்னிறமாக மாறினதும் இதில் ஊற வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். இடையில சிக்கன் அடிப்பிடிக்காமல் இருக்க கிளறி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சிக்கன் நல்லா வெந்திருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். க்யூப்ஸாக கட் பண்ண ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு கொடமிளகாய், 2 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணது, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம். மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். இடையில நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சிக்கன் நல்லா வெந்திருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. அதோட நம்ம சேர்த்த தக்காளி, வெங்காயம், கொடமிளகாய் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. கடைசியாக 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான சில்லி சிக்கன் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.